வணக்கம் அன்பு நண்பர்களே. ஜேடிஎன் என்டர்பிரைசஸ் மூலமாக எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் ஜாய் ஆஃப் புக் லவர்னு ஒரு லைப்ரரி வச்சுருக்கோம். இந்த லைப்ரரியில் நான் பார்த்ததில் பல விஷயத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள். இது வந்து இந்த ஸ்கேமு, கேம்பிங் இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுறோம் பார்த்திங்களா, அந்த தூக்கி போடுறது எல்லாமே பணம் தான். அந்த பணத்தை நம்ம எவ்வளோ இழக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு ஒரு சின்ன இதுவாக சொல்கிறேனே. ஒருத்தர் 5 ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு. தன் பையனை நல்லா படிக்க வைக்கிறாரு. 21 வயசு அவனுக்கு. எல்கேஜி, ப்ரீகேஜி, யூகேஜி, +2 வந்து ஒரு காலேஜ் டிகிரி முடித்து, அப்புறம் செகண்ட் டிகிரி முடித்து நல்ல ஹை லெவலில் வந்து கடைசி அவன் சொல்கிறான், நான் வந்து ஒரு பார்ட் ஆஃப் சிட்டியில் ஒரு புது பெட்ரூம் ஃப்ளாட் வச்சுருக்கேன். அவங்க அப்பா இழந்தது 5 ஏக்கர் நிலம். இவங்க சம்பாதிச்சது ஒரு ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் உண்டான ஒரு பணம். நிறைய பேருக்கு வந்து என்ன இழக்கிறோன்றதை புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. படிப்பு எல்லாருக்கும் முக்கியம். அதே சமயத்தில் அனுபவம் தான் பாடம். A+B² ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். ஒரு அடிப்படையில் இருக்கிறவங்கலேருந்து ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே A²+B+B² ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஒரு இது படிக்கணும்னு சொல்லி இந்த A+B² ஃபார்முலா நம்ம யாருடைய வாழ்க்கையில் அது 5 பைசா சம்பாதிச்சு கொடுக்குதுன்னு சொல்ல முடியுமா? இப்போ இதை படிப்பு முக்கியம், திருப்பி சொல்கிறேன். அதே சமயத்தில் எப்படி படிக்கலாம், ஏதா படிக்கலாம். இப்போ நான் சொல்கிற விதத்தை கரெக்டாக கொஞ்சம் எத்தனையோ பேர் எனக்கு இந்த கடன் இருக்குது, அந்த கடன் இருக்குது, இந்த வசதி இல்லாமல் இருக்கேன், எனக்கு நேரம் சரியில்லை, விதி, வாழ்க்கை, கர்மா, இது மாதிரிலாம் வேண்டாம். வழி 1008 இருக்குது. இதை நான் ஒரு 2 இயர்ஸாக தான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபீல்டு வேறு. எனக்கு என் பொண்ணோட படிப்புக்காக நான் இப்போ வேறு ஏரியா மாறி வந்தோம். என் பொண்ணு இப்போ IAS பண்ணுறாங்க ஃபைனல் இயரு. இதில் பார்க்கும்போது நிறையா நம்மளை சுற்றி என்னென்ன இருக்குது, அவங்க படிப்பையும் நான் நிறைய கற்றுட்டேன். ஏன்னா அந்த லைப்ரரின்றதை நானே ஓப்பன் பண்ணதில் நிறைய புரிஞ்சுட்டேன். நான் கஷ்டப்பட்டேன், இப்போ பொண்ணு இப்படி வந்துட்டேன் அப்படின்றத விட யாருமே கஷ்டப்படாமல் இதை கொண்டு போகலாமேன்றது இந்த வீடியோ. இது வந்து ஓப்பன் பண்ண ஒரு உங்களை புரிய வைக்கிறதுக்கு 5 to 10 minutes ஆகும். இந்த 10 நிமிஷம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எனக்கு இதை விட நிறையா இருக்கும். நீங்கள் தாராளமாக வெளியில் போயிடலாம். பட் இந்த 10 நிமிஷத்தில் நான் நிறைய கற்றுண்டேன். அறிவாளியாக இருக்கலாம், ஆனால் ஞானமானா வாழணும். ஞானம் தான் முக்கியம். இப்போ ஒருத்தர் வந்து இப்போ சொன்னேன்னா 5 ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு. தன் பையனை படிக்க வைக்கிறச்சு எல்லாத்துக்கும் இழந்துடுறாங்க அப்படின்னு. இப்போ அது ஸ்கூல் நடத்துகிறவர் வச்சுக்கோங்க. அந்த ஸ்கூல் நடத்துகிறவர் 5000 பசங்களை நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன், 5000 பசங்க என் ஸ்கூலில் படிக்கிறாங்க. உள்ளூர் ஸ்கூலில் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு ஸ்கூலில் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியில் ஒன்றும் இல்லாமல் ஃபுல் தமிழ்நாடு கண்ட்ரோல் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குது, அதில் ஏகப்பட்ட பசங்க படிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த 6th 7th 8th 9th அதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போ இந்த எல்கேஜி யூகேஜிலாம் விட்டுடலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் தான் கைடுன்னு ஒன்று வாங்குறாங்க. இந்த ஸ்கூலில் இந்த கைடு வாங்குவாங்க, அந்த ஸ்கூலில் அந்த கைடு வாங்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இவங்க சுறா கைடு வாங்க, இவங்க டான் கைடு வாங்க, இங்கே அரியந்த் கைடு வாங்க, சிபிஎஸ் சிலபஸ்லேருந்து எல்லாமே சொல்கிறேன் நான். பட் என் பையன் 100க்கு நீங்கள் சொன்ன கைடு தான் வாங்குகிறோம், நீங்கள் சொல்கிற ஃபீஸ் தான் கட்டுறோம், நீங்கள் தான் சொல்லித்தர்றது. டியூஷன் அனுப்ப சொல்லிங்க, டியூஷன் பண்ணித்தரேன். என் பையன் 100க்கு 100 இருக்குன்னு நான் யார்கிட்ட கேட்பேன்? இதை ஒரு பேரண்ட்ஸாக ஃபஸ்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்களா? அதை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இந்த டாக்டர் வந்து ஒரு ரசீது எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல தான் அது கிடைக்குது, தவிர லாங்கு போனால் கிடைக்கல. இதுதான் உலகமே. என்ன சொல்கிறது, இந்த பண விஷயத்தில் தான் இருக்காங்க எல்லோரும். ஸோ நம்ம இதை படிக்கணும் அதை படிக்கணும் இல்லை, புக்கில் இருக்கிறத பசங்களை முதல்ல படிக்க சொல்லுங்கள். 3 விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்ட் செட்டப்பாக வச்சுக்கணும். உங்கள் பையன் 6th படிக்கும்போதுலேருந்து உங்கள் மைண்ட் செட்டப்பை, என் பையன் இந்த மாதிரி ஒரு IAS ஆகணும், IPS ஆகணும், அல்லது ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், எந்த மோட்டிவேஷனில் வரணுன்றதை அவன் முடிவு பண்ணுறான் பார்த்தீங்களா? அது வழியிலே நம்ம போனாலும் கூட இப்போ இத்தனை எக்ஸாம்ஸ் அது இதுன்னு இருக்குது. புக்கில் இருக்கிறது 6thலேருந்தே படிச்சுட்டு 12ஆம் கிளாஸ் முடித்த உடனே சூப்பர் கவர்மெண்ட் எக்ஸாம். இது வந்து ஃபஸ்ட்டு நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்கிற ஐடியாஸு. பணம் சம்பாதிக்கிறது 2வது சொல்கிறேன் நான். அதுக்கு 1000 வழி இருக்குது. அதில் மெயினாக இந்த வயசானவங்க, இந்த வீட்டிலே இருக்கிறவங்க,
எனக்கு வேறு வழி இல்லையன்றதுக்கு சூப்பர் ஐடியா தரேன் நான். நீங்கள் ஃபஸ்ட்டு இதாக தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால். இப்போ அந்த 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்து முடிக்கிற டைமில் மெயினாக இந்த 10th டைம்லேருந்து 12th டைமுக்குள்ளே பசங்களை 3 விஷயத்த சொல்லுங்கப்பா. செல்ஃபோனை ஒதுக்கிடு, ஃப்ரெண்ட்ஸை ஒதுக்கிடு. ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நண்பர்கள்லாம் ஆத்மார்த்தமான ஃப்ரெண்ட்ஸுன்னுவாங்க, உங்களுக்கு உயிரை கொடுக்குற நண்பர்கள் தான். இப்போ இருக்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. உண்மையான ஃப்ரெண்ட்ஸு சில பேருக்கு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர கஷ்டம்னு வந்தால் தான் தெரியும் அவங்களுக்கு. ஐயோ என் பையன் ஃப்ரெண்டு எனக்காக என்ன பண்ணணும், இதெல்லாம் 1000 பேர் சொல்லக்கூட. உனக்கு கிடச்சிக்கா உனக்கு லக்கு, ஆனால் எத்தனையோ பேருக்கு பல கோடி பேருக்கு கிடைக்காமலாம் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸுன்றதை நான் தயவுசெய்து ஒதுக்க சொல்லிவிட்டு, இந்த 6th to 12th முடித்தவங்க சூட்டோட அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டாங்கன்னா அடுத்து 58 வயசு வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லைன்னா 58 வயசு வரைக்கும் நீ போராடணும் வாழ்க்கையில். இதுவா அதுவா இந்த 2 வருஷம் நீ 10லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் சொல்கிறது கொஞ்சம் கேட்டு இப்படி நடந்தேன்னா, இது ஸ்டூடெண்ட்ஸாக தான் நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்கல, அவங்க உங்களுக்கு என்னென்ன பண்ணாங்கன்றதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதுக்காக எங்கள் அப்பா அம்மாக்காக நான் படித்து பெரிய ஆள் ஆகிறது அவங்க கண்ணால் பார்க்கணும், இதுதான் அவங்களோட ஆசை. அந்த ஆசையை நான் நிறைவேற்றினா மட்டும் போதும்னு பசங்களும் 6th-லேருந்து 12th முடிச்சோடனே என்னென்ன படிச்சிங்களோ அதே ஒரு ரிவைஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே சூப்பராக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒருவேளை அது காட் ரேஸு அட் தி சேம் டைம் உங்களுடைய அறிவுனால் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்து 58 வயசு வரைக்கும் 60 வயசுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லையா அந்த காலேஜ் முடிச்சுட்டு எப்படி இருந்தால் இந்த கேம்பஸ் இன்டர்வியூ அது இதுன்னு வாழ்க்கையில் முன்னேறிடலாம். பட் இதுவெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு இது வச்சு அதே மாதிரி +2 முடித்த உடனே செகண்ட் ஒன் ஒரு டிரைவிங் கிளாஸ் அனுப்பிச்சிருந்தாரு, ஆணுக்கு குழந்தையோ பொண்ணு குழந்தையோ. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு லைஃப் இருக்குது, நான் யாரையும் நம்பி வாழணுன்ற அவசியம் இல்லைன்றதை முதல்ல அவங்க மன தைரியத்தை அங்கே கொடுத்துருங்க. ஏன்னா உலகம் நிறைய பயம் இருக்கும். என் வயசு 50 கிட்ட நெருங்கிடுச்சு. 50 வயசில் நிறையா பார்த்துட்டு வந்துட்டோம். பட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம். ஆனால் நான் பிறந்ததுலேருந்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டது அது இது எல்லாமே இருக்கலாம். அதுக்கு எங்கள் அப்பா அம்மாவை நான் கூட சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி இந்த ஞானத்தை கொடுத்தது அவங்க தானே. அந்த ஞானத்தை கொடுத்ததுக்காக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் தான் சொல்லணும். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு இந்த இது முடிச்சிடறேன். இப்போ நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்காங்க, அப்போ உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது, அந்த ஒரு தைரியம் ஒன்று இருக்கும். செகண்ட் ஒன் கவர்மெண்ட் எக்ஸாம் அடுத்து ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் ஒன் இந்த பேன் கார்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் எது பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் சிபில் ஸ்கோர் இதெல்லாம் தான் முக்கியம். ஸோ எந்த இதுவுமே கான்ஃபிடென்ஷியலாக கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆனாலோ அல்லது நல்ல ஒரு ஐடி கம்பெனி இந்த மாதிரி போனாலோ, இப்போ நான் சொன்னது இந்த செல்ஃபோன் ஃபெக்ஷன் ஒதுக்கிடுங்கன்னு, அதுக்கப்புறம் இது எல்லாமே தானாகவே ஐஃபோன்லேயும் எல்லாமே தேடி வரும். அட் த சேம் டைம் நல்ல நல்ல நண்பர்கள் உங்களுக்கு யாருன்னு அப்போ தெரிஞ்சிடும். ஒரு 25-26 வயசுலலாம் க்ளீனாக புரியும். ஸோ அந்த மாதிரி இது வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்கிற ஐடியாஸில் கரெக்டாக இது ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட மேலே அவங்க இந்த வீடியோ கரெக்டாக மெயின்டைன் பண்ண வச்சோங்க. நம்ம நாட்டோட கடனே அடைக்கலாங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, 12 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த ரீசைக்கிளிங்கில் கொண்டு வர பணம், நான் உதாரணத்துக்கு 2-3 ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எனக்கு 2 வீடியோவை நான் போடலான்னு பார்க்குறேன், இல்லைன்னா ஒரே வீடியோ போடுறேன். நீங்கள் பொறுமையாக பார்ப்பீங்களான்னு தெரியல, அதுக்காக தான். ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுக்கோங்களேன். நான் ஆண்டவன்கிட்ட எவ்வளோ வேண்டாம், எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல, இது பண்ண முடியாது, எனக்கு நேரம் சரியில்லை, என் வாழ்க்கை சரியில்லை, என்னை யாரும் தூக்கி இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி ஒன்று வச்சுக்கோங்க. இன்னைய வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எத்தனையோ பேர் உங்களுக்கு உதவி பண்ணிக்கலாம். அதாவது 1 ரூபாவாக இருக்கட்டும், 5 ரூபாவாக இருக்கட்டும், 10 ரூபாவாக இருக்கட்டும், அதுவும் உதவி தான். ஒரு பங்கு தண்ணி ஒருத்தவங்க கொடுத்தாலும் உதவி தான். இப்போ இந்த உதவி செஞ்சவங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் இதுக்காக நன்றி 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 டெய்லி அவங்களுக்காக எனக்கு அன்றைக்கி அவங்க அதை பண்ணாங்க, இன்றைக்கி இவங்க இதை பண்ணாங்க, நான் அப்படி தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா. இப்போ நான் கடவுள்கிட்ட போய்ட்டு எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு வேணும்னா, உன்னுள் இருக்கும் சிவன் தான் அவனுள்ள இருக்குது, உன்னுள் இருக்கும் கர்த்தர் தான் அவனுக்குள்ளே இருக்கார். முதல்ல அந்த இறை தூதர்கள் எனக்கு செய்த நன்றிக்காக, அவங்களும் இறை தூதர்கள் தான். அப்போ எல்லாருமே கடவுள் தான். அந்த கடவுளுக்கு நான் மரியாதை செஞ்சுருக்காங்க. அவங்களே பல பேர் வந்து செஞ்ச இடத்துல துரோகம் பண்ணுறாங்க. தனக்கு வழிவாசல் திறந்து விட்டவங்களுக்கே பின்னாடி முதுகிலேருந்து கொடுத்துறாங்க. இப்படி பண்ணுறோமே, இன்னைக்காவது அது மாதிரி வாழாமல் அவங்களுக்கு தினந்தோறும் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கும்போது, நான் அனுப்பிச்ச இறை தூதர்களுக்கே உண்மையாக உத்தமனாக வாழ்கிறான் பாரு, அதனால் இவங்கிட்ட தானே நான் பேசணும்னு அவனே இறங்கி வருவான்.
அதனால் எந்த இடத்துலையும் ஒரு ஒரு அட்வைஸ் கொடுத்தாலும் ஒரு குரு, ஒரு எந்த இடத்துல உங்களுடைய முக்கியமாக உங்கள் டீச்சர்ஸ், உங்களுடைய தாய் தகப்பன், நீங்கள் வாழ்க்கையில் இந்த காதலை செவிகளில் என்னென்ன வார்த்தைகளோ காரணம் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த வார்த்தையை சேர்க்காது. நீங்கள் எதை தேடி போறீங்களோ அது உங்களை தேடிகிட்டே தான் இருக்குது. அது உங்கள் கைக்கு வராதுக்கு காரணம் யாருன்னா நாங்கள் தானே தவிர பிரபஞ்சம் கிடையாது, மற்றவங்க கிடையாது. இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் எனக்கு இப்போ அடுத்து பண விஷயத்துக்கு வரேன்னு நிறைய பேர் கஷ்டமாக இருக்கேன், இந்த பிரச்சனையில் இருக்கேன், அந்த பிரச்சனையில் இருக்கேன், வீடு வாங்கிக்க லோன் கட்ட முடியல, எனக்கு உடல் உழைக்கும். ஏன்னா அந்த காலத்தில் 60 வயசு 70 வயசு வரையும் உழைச்சாங்க, அவங்களுக்கு அந்த தெம்பு இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் 40 நான் இருக்கிற ஃபேக்டர் பசங்க 40 வயசு தாண்டினாலே பல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. வாழறதுக்கே வெறுப்பான ஏன்னா என்னோடய கடமைகள் இருக்கே, இதெல்லாம் இருக்குது. நான் அனுபவத்தில் சொல்லிடுறேன் பிரதர்ஸ், இதெல்லாம் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் இல்லைங்களா. இப்போ நான் நிறைய பேர் வந்து இந்த காயிலாங்காரன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவங்க படிச்சுறாங்க, புக்ஸ் எல்லாம் தூக்கி அந்த புக்ஸ் இது முடிஞ்சாலும் தூக்கி போட்டுருவாங்க. ஒரு வருஷத்தில் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 10-15 ஸ்கூலாவது இருக்கும். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு 4000 5000 பசங்க எல்லாரும் படிக்கல, 2000 பசங்களோ 1000 பசங்களோ கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே. ஒரு வருஷத்துக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு 6 லட்சம் பேர் எழுதுவாங்க. அதில் உங்கள் மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 50,000 பேராக எழுதுவாங்க. குரூப் 4, குரூப் 2, குரூப் 2, குரூப் 1 இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு, காலேஜ் புக்ஸு இது எல்லாமே காயிலாங்கடையில் 10 ரூபாய்க்கு அவங்க போட்டாங்க. காயிலாங்கடைக்காரங்க அவங்க வந்து அந்த அவங்க மேலே ஏற்கிறது 15 ரூபாய்க்கோ 16 ரூபாய்க்கோ கொடுத்துருக்காங்க. சில இடத்துல 12 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 16 ரூபாய் வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் போய்ட்டு 30 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. காயிலாங்கடைக்காரனுக்கு லாபம் தான். நீங்கள் ஒரு 4 கடை மட்டும் வச்சுக்கோங்களேன். ஒரு 4 கடையில் வர புக்ஸில் அந்தந்த வருஷம் வர கவர்மெண்ட் எக்ஸாம் கைடு மட்டும் புக்கு எடுத்துக்கோங்க. கைடு அதிகமாக வாங்கி வச்சுக்கோங்க. புக்ஸ் எல்லாமே தூக்கி போடுறது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா பார்த்தீங்கன்னா அவங்க 6th-12th வரைக்கும் இருக்கிறதெல்லாம் படிக்கணும். அந்த 30 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க ஒரு வருஷத்துக்கு. குரூப் 4ல் ஒரு 6 லட்சம் பேர் எழுதுறாங்க, 15 லட்சம் பேர் எழுதுறாங்க. குரூப் 2, 2Aல ஒரு 6 லட்சம் பேர் எழுதுறாங்க. குரூப் 1 ஒரு 1 லட்சம் பேருக்கு மேலே எழுதுறாங்க. அது தவிர எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, ஜேஇ இருக்குது, நீட் இருக்குது. இது எல்லாத்துக்கும் 6th-12th வரைக்கும் இருக்கிற புக்ஸு இது எல்லாமே நீங்கள் 30 ரூபாய் கேட்டால் எல்லா கையிலாங்கடைக்காரங்களும் தருவாங்க. உங்களுக்கு வீடு மட்டும்தான் இருக்குங்கன்னா கூட பிரச்சனையே இல்லைங்க. அந்த வீட்டில் 30 ரூபா கொடுத்து புக்கை வாங்கினீங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொன்ன பாருங்கள். இப்போ இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கு, இந்த கையிலாங்கடையில் வாங்கினது. இங்கே ஒரு 1/2 கிலோ வெயிட் இருக்கும். 1/2 கிலோன்றது அப்போ 15 ரூபா. இன்றைக்கி இது செகண்ட் ஹேண்டில் எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க இந்த மாதிரி ஒரு புக்கு வாங்கி தான் ஆகணும். இன்றைக்கி நான் அதை வாங்கிட்டு ஒரு வருஷம் எனக்கு விற்காம போக எல்லாத்துக்கும் வாய்ப்பே இல்லைங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு இந்த மாதிரி புக்கு ஒரு குறைஞ்சி 100 பேராவது எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த சைடில் இருக்கிறவங்க ஒரு 30,000 பேர் எழுதுறாங்கன்னா அதில் நம்மளை தேடி அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது வந்துடுவாங்க. 30,000 எங்கே இருக்குது, 100 எங்கே இருக்குது? நான் ரொம்ப 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 கம்மியாக சொல்கிறேன். இப்போ இந்த புக்கு 80 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்டில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30ல் நீங்கள் செலவு பண்ணது 15 ரூபா. 15 எங்கே இருக்குது, 80 எங்கே இருக்குது? நீங்கள் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட மிஞ்சி போனால் பர் இயருக்கு 6.something 7% இன்ட்ரெஸ்ட். இன்கேஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் கூட இவ்வளோ தான் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் புக்கெலாம் இது வந்து ஒரு 3/4 கிலோ வெயிட் இருக்கும். 1 கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 30 ரூபா கொடுத்து வாங்கினது. இதில் 600 ரூபா விலை போட்டுருக்கு. இதில் ஆஃப் ரேட்னா 300 ரூபா. 30 ரூபாய்க்கு வாங்கின புக்கு 300 ரூபானா 10 மடங்கு. ஒரு வருஷத்தில் உங்கள் கடையோ அல்லது உங்களுடைய வீட்டில் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேனே. இப்போ என் பொண்ணுக்கு நான் ஒரு வீடு வாங்குறேன், ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன். அந்த வீட்டுக்கு ஃபஸ்ட் அமௌண்ட்டு தான் என்னால் கொடுக்க முடியுது. மாதம் ஆனால் வீட்டுக்கு டியூ கட்டணும். ஒரு 70 லட்ச ரூபாயில் ஒரு வீடு வாங்குறதுக்கு நான் ஒரு 10 லட்ச ரூபா ஏதோ ரெடி பண்ணி வாங்கிட்டு மீதி 60 லட்சம் லோன் போடுறேன்னா நான் 1,20,000 ரூபாய்க்கு அந்த டியூவோடு சேர்த்து எல்லாம் கட்டணும். இந்த மாதிரி புக்கு 10 லட்ச ரூபாய்க்கு வீட்டில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் உடனேலாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை. இதெல்லாம் இன்றைக்கி ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அந்த 100 ரூபா புக்கை விற்றேன். அந்த புக்கை வந்து என் முதல் மாதத்துலேயே நான் நடந்த சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மந்த்து கடை வாடகையும் கரண்ட் பில்லும் கட்டினா போதும் சாமி அப்படின்னு தான் நினச்சேன். கடை வாடகை கரண்ட் பில்லாம் கட்டிட்டேன். செகண்ட் மந்த்லேருந்து 3rd மந்த்து 4th மந்த் இன்றைக்கி மாதம் ஆனால் குறைஞ்சது 50,000 1 லட்ச ரூபா வந்துட்டு இருக்குது. இப்போ கடை தரணும் நான் 2 வருஷம் தான் ஆகுது. இது ஆக்சுவலாக திருப்பி சொல்கிறாங்க, நான் என்னோடய ஃபீல்டே வேறு. நான் வந்து முதியோர் இல்லம் அந்த மாதிரியான லைனில் இருந்தவன். ஆதரவற்ற முதியோர்களுக்காக சர்வீஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் பசங்க படிப்புக்காக இப்போ நான்
ஏரியா மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு கடை வச்சு, ஏன்னா உழைச்சிட்டே இருந்துட்டு வீட்டிலே உட்கார முடியாது. அட் த சேம் டைமு அந்த லீவ்லேயே நான் லீவ் ஆகிட்டேன். லீவ் ஆனாலும் அந்த ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு வேறு ஒருத்தங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த அவங்களுக்குன்னு பண்ணுறவங்க எல்லாரையும் அவங்க எல்லாம் ஒருத்தர் லிங்க் பண்ணி வச்சுட்டேன் நான் இப்போ கடைசி காலத்தையும் யாரையும் நம்பி வாழக்கூடாது. அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் வச்சுன்னு சரி இது மாதிரி லைஃப் ரிசர்ச் பண்ணுறது மாதம்னா ஒரு 50,000 75,000 அப்படின்னு வந்துகிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நான் இதை வந்து ஒரு தனி மனுஷனுக்கும் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கூட இது நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் 8 கோடி ஜனங்க, அதில் குறைஞ்சபட்சம் 1 கோடிக்கு மேலே தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிறது. இதை வந்து ஒரு ஷேர் பண்ணி ஏதாவது ஒரு எப்படியோ அது சப்போஸ் அவருடைய இது போனால் கூட வச்சுக்கோங்களேன், நம்ம நாட்டுக்கு மேலே இவ்வளோ கடன் இருக்குது, இது ரீசைக்ளிங்கில் இவ்வளோ வேஸ்ட் ஆகுது, நம்ம போய் வாங்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணால் கீச்சு போட்டுருவாங்க. இல்லை நீ போய் வாங்குறீங்க, நாளைக்கு போகலன்னா நாளைக்கு வந்து புக்கு அவங்க கீச்சு, ஏன்னா அவங்களோட தொழில் அது. நம்ம அதை கீழ்ச்சி திருப்பி அது புதுசாக பிரிண்ட் பண்ணி புதுசாக அவங்க நெட் கேஷ் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் ஒரு மாதத்துக்கு இப்போ 12th படிக்கிறாங்க ஒரு பையன் +2 பண்ணணும், இல்லை ஒரு 9th ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்களேன். கைடுக்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு அவங்க குறைஞ்சது சிபிஎஸ் சிலபஸ் இருந்தால் 5,800 மேலே செலவு பண்ணுறாங்க. இருக்கா இல்லையா யாராவது ஒருத்தர் உங்கள் மனசில் கூட கொஞ்சம் 11th 12th எதுவாக இருந்தாலும் மினிமம் 5,000 to 6,000 rupees அவங்க கம்பல்சரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஃபிசிக்ஸ் கைடு, கெமிஸ்ட்ரி கைடு, மேக்ஸ் கைடு அண்ட் இங்கிலீஷ் கைடு, தமிழ் கைடு கம்பல்சரின்றாங்க. அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கைடுக்கு அதில் ஏகப்பட்ட இது மாதிரி எல்லாமே 400, 700, 800, 300 எல்லாமே 300 ரூபாய்க்கு மேலே தான். நீங்கள் எடுக்கிறது எல்லாமே 15 ரூபாய்க்கு தான், அதிகபட்சம் 30 ரூபா. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களோட பசங்களுக்கு புதுசாக வாங்கி 6,000 ரூபா செலவு பண்ணி அதே எடிஷன் வருஷம் என்னென்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்கள். இந்த புக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீப்ரிண்ட் தான் வரும். வருஷம் இந்த அட்டை தான் மாறும். இது கவர்மெண்ட் புக்காக இருந்தால் கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த அரசாங்கத்தில் இலவசமாக தராங்க. பட் ப்ரைவேட் ஸ்கூலில் இதுக்கும் பேமெண்ட் வாங்குறாங்க. இப்போ இந்த புக்கு அர்ஜென்ட்டுக்கு செகண்ட் ஹேண்டில் எத்தனை பேர் அவங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கும். மிடில் கிளாஸ் இதை வந்து ஹை லெவல் பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நான் போடலப்பா. நான் போடுறது மிடில் கிளாஸ் ஃபேமிலி கஷ்டப்படுறவங்க, அல்லது இது அவங்களுக்கும் ஒரு வருமானமும் வரணுன்றதுக்காகவும் இது ஒரு ஐடியாவாக போடுவேன் நான். இப்போ இந்த மாதிரி புக்ஸ் இது இவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மிஞ்சி போனால், இப்போ ஒரு டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க. இப்போ நான் மொத்தமாக போய் அவங்க புக் வாங்கிறதுக்கு ஐயோ நான் 10,000 ரூபா செலவு பண்ணேன்னு சொல்லாதவங்க ஒருத்தன் கிடையாது. ஆனால் குரூப் 4ல் நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்றது நீங்கள் ஒன்றும் இல்லை. இது செகண்ட் ஹேண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா மிஞ்சி போனால் அவங்க 2,000 ரூபாயில் அவங்க கொடுத்து முடிச்சிடலாம். அப்போ அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு லாபம், காயிலாங்கடைக்காரங்களுக்கு லாபம். ஏன்னா அவங்க 15 ரூபாய்க்கு கொடுத்து நீங்கள் 30 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. நீங்களும் ஏமாத்துற அதிகமாக தான் கொடுத்து வாங்குறீங்க. நீங்கள் வாங்கினதை உங்களை தேடி வரேன். ஏன்னா அவங்களுக்கு நான் அந்த இவங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன், நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கண்ணா. ஏன்னா எவ்வளோ நாள் நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுவீங்க. செகண்ட் அவங்களும் அப்புறமா இப்போ என் கூட பழக்கிறவங்களாம் அது இந்த கதை புக்கெலாம் வந்து படிக்கும். இதாவது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடிஷன்ஸ் எல்லாம் மாறலாம். அதாவது கண்டென்ட் அதுவும் இப்போ தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் மாறிட்டு இருக்கு. எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம் மாறல. மேக்ஸ்லாம் தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் கை வச்சுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 15 இயர்ஸ் கரெக்டாக 15 வருஷத்துக்கு படிப்புகள் சகலமும் தேடி தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படியோ அதே மாதிரி தான். அந்த கதை புக்குன்றது 100 ஆண்டு ஆனாலும் இப்போ நிறைய பேர் செல்ஃபோன்லேருந்து இப்போ என் கூட பழகணும் அத்தனை பேரும் அந்த மோகம் திரும்புது அவங்களுக்கு. சின்ன செல்ஃபோன்ஸ் நம்ம பார்க்குறது, கதை புக் வாங்கி படிக்கிறது, இதெல்லாம் நல்ல பழக்கத்துக்கு வருது. நிறையா பொருட்கள் நம்ம படிக்கும்போது இருக்கிற அனுபவம்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு வந்துட்டு வந்து ஒரு 150 கஸ்டமர்ஸ் இருக்காங்க கதை புக் படிக்கிறவங்க மட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆஃப் ரேட்டு கொடுக்குறேன். நீங்கள் படிச்சுட்டு எங்கிட்டே இது ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் ரேட் வந்து நான் யாரும் சொல்லிடுறேன். அவங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் எங்கேயுமே கிடையாது. இப்போ அந்த புக்கில் வந்து ஒரு 40 ரூபா போட்டு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு 15 ரூபாய்க்கு தரேன். ஆஃப் ரேட்டு கூட அதுவும் கம்மி. நீ படிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணால் நான் உனக்கு 7,000 ரூபா தந்துடுறேன் பாருங்கள். இது 100 ஆண்டு பழமை ஆனாலும் அந்த புக்கோட வேல்யூன்னு ஒன்று இருக்குது. இவன் படித்து வச்சதை அவன் படிப்பான், இவன் படித்து வச்சதை இவன் படிப்பான். மாறி 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 இந்த 150 குடும்பத்துக்கு அவங்க ஒரு 50 பேர் அவங்க கிட்ட சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த புக்ஸ் எல்லாமே காத்தால் எங்கே போனாலும் சாயங்காலம் நம்மகிட்ட வந்துடுற மாதிரி. இதை காயிலங்கள்லேருந்து எடுத்துட்டு 4 புக்கு, அது 6 புக்கு சேர்ந்தால் தான் 1 கிலோ வரும். இப்போ அந்த 6 புக்கு நான் 30 ரூபா கொடுத்து வாங்கி ஒவ்வொரு புக்கும் 15 ரூபான்னு கொடுத்து ரிட்டர்ன் 7,000 ரூபா அவர் கொடுக்கும்போது அப்போ தரோம். அப்போ அதே கால்குலேட் பண்ணிவிட்டு இது எத்தனை பேர்கிட்ட போயிட்டு வருது. பணத்தை சம்பாதிக்கிற காலம் இது.
ஞானம் வானா வாழ்த்தா இருந்தால் மற்றவங்களுக்கு தேங்க்ஃபுல்லாகவே இருக்கணும். இப்போ என்னோடய ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். அவங்க எல்லாம் தான் இறைவன். இறைவன் வந்து நேரில் வந்து அப்பா நான் இந்த கஷ்டமாக இருக்கேன் இந்தப்பா வச்சுக்கோப்பா அப்படி கொடுக்குறது கிடையாது. ஏன்னா நீ உன்னோட கஸ்டமர்ஸ்க்கு முதல்ல உண்மையாக இரு. இப்போ என் கஸ்டமர்ஸ்க்கு நான் சாட்டிஸ்ஃபைடாக எல்லாத்தையும் கொடுப்பேன். கூட என் கடையில் 2 இது வைப்பேன். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க இந்த கடையில் எந்த புக்கு நோட்டு எது புக்ஸு சார் நோட்டில் என்கிட்ட இல்லை, புக்கு எது வாங்கினாலும் நீ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி போஸ்டிங் எடுத்துட்டேன்னா நீ வாங்கின அத்தனை புக்கும் ஃப்ரீ. அதே மாதிரி இந்த ஸ்கூல் புக் வாங்குறாங்க பசங்க, நீ இங்கே வாங்குற அத்தனை கைடு புக்கு எது வாங்கினாலும் நீ இன்னும் உங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன்னா உனக்கு எல்லாமே ஃப்ரீப்பா. ஒருவேளை இந்த காசு ரிட்டர்ன் எடுக்கணும்னு அவன் படித்து முன்னேறினா கூட அவன் படித்ததுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கீங்களா, அந்த புண்ணியமும் நமக்கு வருது. நான் எடுத்தது 30 ரூபாய்க்கு எடுத்தது நான் லாபத்தில் தான் விற்கிறோம். அதே மாதிரிங்க எந்த தொழில் பண்ணாலும் நம்ம ஞானமான நடந்து வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போது ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் வீடியோவாக 1/2 மணி நேரத்துக்குள்ளே தான் முடிச்சுருவாங்க. இருப்பே 20 நிமிஷம் ஓடிச்சு. இது எவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு கூட தெரியல. சொல்கிறது உங்கள் நல்லதுக்கு. கடன்காரெலாம் வாழறதை விட ஐயோ இந்த கடன் என்ன பண்ண அடுத்த மாதம் என்ன பண்ணுறதுன்றதை விட சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். 30 ரூபா 100 ரூபா 500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் வீட்டில் செகண்ட் ஹேண்டு புக் சென்டர் இங்கே என்ன தெரிஞ்சிச்சுனாலே அது ஜஸ்ட் டெயில் இருக்குது, கூகுள் இருக்குது, ஆடு கொடுத்துட்டாலே எத்தனையோ பேர் புதுசு வாங்காமல் செகண்ட் ஹேண்டுக்காக தேடி வராங்க. இப்போ ஒரு கிராமத்தில் இப்போ ஒரு ஊருக்கே ஒன்று தான் இருக்குது இப்போலாம் லைப்ரரி, வேறு எங்கேயுமே இல்லைங்க. அதாவது இருக்கிற கடைங்களுக்கு தான் இப்போ டீ ஷாப் வச்சுக்காங்கன்னா போட்டிக்கு எதுக்கே டீ கடை, இவங்க ஒரு கடை வச்சுக்காங்கன்னா எதுக்கே அந்த கடை, இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கா எதுக்கே இந்த ஹோட்டல், இங்கே ஒரு கோல்டு கடை இருக்கா எதுக்கே கோல்டு கடை. உலகம் இப்படி இருக்குது. யாராவது ஒருத்தர் இந்த ஊரில் அவங்க லைப்ரரி வச்சுருக்காங்க எதுக்கே நானும் ஒரு லைப்ரரி வைக்கிறப்பா வந்துட்டாங்களா? போட்டி இல்லாமல் இருக்குது. இப்போ நான் சொல்கிறதுனால போட்டி அதிகமானாலும் கவலை இல்லை. ஏன்னா படிப்பு அதிகமாகும், பண செலவு வீண் விரயமாகாமல் நம்ம தடுக்கலாம். இப்போ 5000 ரூபா பாவம் அவனும் ஒரு அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. அவன் சம்பாதிக்கிறது 5000 ரூபா கொடுத்து அவன் பையனுக்கு புதுசாக கைடு வாங்கி கொடுத்து அவன் என்ன மார்க் எடுப்பான்றது அவனுக்கும் தெரியும். கண்டென்ட் எல்லாம் ஒன்று தான். இங்கே தேர்ந்தெடுத்து உனக்கு 1000 ரூபாய்க்கு கிடைக்குதுப்போ இங்கே 5000 ரூபா செலவு பண்ணுவாங்க. எதுக்கு அப்பா அம்மா போவாங்க அந்த 1000 ரூபா செலவு பண்ண? ஏன்னா சில பேர் வந்து ஐயோ என் பசங்க இப்படி தான் படிக்கணும், என் பசங்க இப்படி தான் படிக்கணும், ஏன்னா நான் பட்ட கஷ்டம் படக்கூடாது, இப்படியே சொல்லி 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 கஷ்டத்தை புரிய வைங்க பசங்களுக்கு. ஒன்று இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இந்த மாதிரி நான்லாம் ஓப்பன் சொல்கிறாங்க, பசங்க 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்தேன், படாத கஷ்டங்கள் இல்லை. இருந்தாலும் அதெல்லாம் அனுபவம். அந்த அனுபவம் தான் இன்றைக்கி என்னோடய பசங்க ஐஏஎஸ் ஒருத்தவங்க படிக்கிறாங்க, ஒருத்தவங்க சிஏ பண்ணுறாங்க. இப்போ கூட எதுக்குன்னா அவங்க வாழ்க்கை அவங்க, ஆனால் என் கடமையை நான் செய்யணும். அதே மாதிரி தான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும். எனக்கு இந்த புக்கு அந்த எனக்கு அப்போ இந்த ஞானம் இல்லை, அப்போ என்னோடய ஃபீல்டு வேறு. ஸோ அந்த மாதிரி நம்ம கிடைச்சதை மற்றவங்களுக்கு சொல்லிவிட்டு இப்போ நிறைய பேர் வீடு இருக்கும், உங்களை சுற்றி ஒரு 3000 குடும்பம் இருக்கிற வீடுகளாக இருக்கலாம், ஃப்ளாட்ஸாக இருக்கலாம், அல்லது உங்கள் ஏரியாவில் இத்தனை ஒரு 10,000 குடும்பங்கள் இருக்கிற இடமா இருக்கலாம். அது மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சமலுக்கு. ஏன்னா இந்த மாதிரி கடை உங்கள் ஏரியாவில் இருக்காது பாருங்கள். நீங்களே இந்த ஏரியாவில் எங்கள் லைப்ரரி யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறாங்க எல்லோரும் கண்டிப்பாக ஏனோ தானோன்னு நான் வீடியோ போட மாட்டேங்க. ஏதாவது ஒரு வீடியோ போட்டாலும் இந்த வீடியோனால ஒரு 10 பேரோ அல்லது 100 பேருக்கோ எதுக்காவது ஒரு வழிவாசல் திறந்துச்சுங்களேன். என் கருமால குறையலாம் இல்லை, ஏதோ ஒரு 10 பேர் வாழ்க்கைக்கு ஒரு ஜஸ்ட் இந்த வார்த்தை தான். நான் சம்பாதிச்சேன், இந்த வழியில் போனேன், என்னடா அது காயலங்களில் போய் என்ன நிறைய பேர் சொன்னேன். என்னங்க ஆக்சுவலாக நான் சேவாரத்னா டாக்டர் ஜி கிருஷ்ணகுமார், அலைன்ஸ் கிறிஸ்டோஃபர், பட் இந்த டாக்டர் இது பட்டம் வாங்கிட்டு சேவாரத்னா நீங்கள் காயலங்களில் இருக்கு, அது வேறு இது வேறு. அது வந்து சர்வீஸ் பண்ணதுக்கு கிடைத்த ஒரு அவார்டு. இப்போ எல்லாருக்கிட்டையும் நான் கிருஷ்ணகுமார் தான், பட் எனக்கு இதுலேயும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்குங்க பசங்க நம்ம லைஃப்பில் இம்பார்ட்டன்ட். பசங்களை எப்படி வளர்த்துறது அந்த கால்குலேஷன் இது பார்த்து நம்ம கஷ்டத்தை காமிக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. இருந்து வீண் செலவு பண்ணுறதா இருந்தால் இப்போ அந்த காசை இப்போ ப்ரீகேஜியில் சேர்க்கறதுக்கு சில பேர் 50,000 செலவு பண்ணேன், நான் 1 லட்சம் செலவு பண்ணேன், எல்கேஜிக்கு இவ்வளோ கொடுத்தேன், இதுக்கு எவ்வளோ கொடுத்தேன். அந்த சொல்லும்போது சில பேர் சொல்ல கேட்பேன். நான் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சேங்க, செலவே இல்லை.
சத்துணவு தான் சாப்பிட்டேன். ஆனால் ஞானம் இருக்குல்ல, 50 வயசு ஆயிடுச்சு இல்லை, சாகலைல்ல, படைச்சவன் ஒருத்தருக்கு ஒரு வழி வாசலை திறந்துருப்பான். இந்த மாதிரி நம்ம ஹை லெவலில் காமிக்கணுன்றதுக்காக பசங்களோட வாழ்க்கையை நாமளே மிஸ்யூஸ் பண்ணணும் கூடாது. அவனோட க்ரியேஷன் என்ன, அவனோட க்ரியேட்டிவிட்டி என்ன, அவனோட வழி என்ன, அதை நாம் தெரிஞ்சுப்போம். அதுக்கேற்ற மாதிரி நீ இதுதான் படிக்கணும் அதுதான் படிக்கணுன்றது இல்லை. அவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதுக்கான வழிவாசலை நம்ம செலவும் கம்மி பண்ணி என்ன பண்ணலான்னு. ஏன்னா நான் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன். ஓப்பனாக செலவு பண்ணால் இன்றைக்கி நானும் நிறைய கடன் இருந்தது. ஆனால் இப்போ கடன்லாம் கொஞ்சமாக அடிச்சுன்னு வரேன். அந்த கடனுன்றதுக்கு எதுக்குன்னா என்னோடய கடன் அப்போ நான் தெரிஞ்சுக்கலையே இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹேண்டில் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் நெட்டாக பண்ணி அதே சமயத்தில் அவங்க சொல்லப்போனால் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஸ்பான்சர்ஸ்லாம் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி இப்போ அந்த பசங்க படிப்புக்கு எல்லாமே சால்வ் பண்ணது ஃபுல்லாகவே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தான். அவங்க இருக்க சொல்லப்போ காலேஜ் ஃபீஸ் இவ்வளோ வந்துருக்கு எனக்கு. நான் இந்த ஒரு 21 வருஷம் அந்த ஃபீல்டில் இருந்து சர்வீஸ் பண்ணது எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சிருந்ததுனால பசங்க படிப்புன்னு சொன்னால் அதே மாதிரி இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டி அந்த ரசீது அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். இந்த மாதிரி நிறைய எனக்கு ஹெல்ப் கிடச்சிது. ஆனால் மற்ற அப்பா அம்மாவுக்கு எப்படி கிடைக்கும்? ஆனால் நான் 21 வருஷம் அந்த ஃபீல்டில் அந்த சர்வீஸ் ரேஞ்சே இருந்தேன்றதை அவங்க பார்த்துருக்காங்க. அதனால் இவனுக்கு பண்ணால் ஒரு புண்ணியமாக இருக்கணும். அதே மாதிரி இது என் பசங்கிட்ட சொல்லி தான் நானும் பண்ணுறது. நாளைக்கு நீ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ அல்லது ஒரு பெரிய லெவலில் வரும்போதுமா இவங்களாம் தான் தெய்வம், அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா நமக்கு யார் எந்த நேரத்தில் எந்த உதவி பண்ணாங்களோ கடைசி வரைக்கும் நினச்சிட்டே கேட்க அவங்களுக்கு அந்த பிளெஸிங் வருங்க. கண்டிப்பாக தினந்தோறும் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு நினைக்கிறது எனக்கு உதவி பண்ணவங்க. ஆனால் நான் பட்ட கஷ்டத்துக்கு எவ்வளோ மாற்றம் வந்திருக்கோம்லங்க. அது எல்லாமே எல்லா மனுஷங்களால் தான். அதே நிறைய மனுஷங்க ஏமாற்றிருக்காங்க. ஏமாற்றினவங்க அதுக்கு உண்டான பலனை அவங்க அடைஞ்சிக்கிட்டோம். பட் அந்த அவங்க ஏமாற்றிட்டாங்க பார்த்தீங்களா, என்னை விட்டு போச்சு பார்த்தீங்களா, பெருசாக போகிறத இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் என் கர்மாவை அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க நினச்சாதான் நான் கஷ்டப்படுறேன். ஏன்னா ஐயோ இவனை ஏமாற்றிட்டேன் இன்றைக்கி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நினைக்காம ஒரு நாள் இருக்க முடியாது. ஐயோ என்னடா இவனை இப்படி ஏமாற்றிட்டோம், இன்றைக்கி பார்க்க முடியாமல் ஃபோன் பண்ண முடியாமல் இருக்காங்க. நீயா ஒரு கர்மாவை க்ரியேட் பண்ணிக்கிட்ட. நம்ம பசங்களுக்கு நம்ம பணம் காசு சேர்த்து வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. கடன் இல்லாமல் இருக்கணும். அதே சமயத்தில் பாவம் அவங்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடாது. இப்போ முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லுங்கள், நான் பாட்டுக்கு அப்படியே பைப்பு கர்த்தமாக பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா டைமிங் உங்களுக்கு போகுது. இப்போ மெயினாக இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப்பில் ஓப்பனாக ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லுங்கள். ஒரு வருஷத்துக்கு அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் நல்லா தெரியும் நான் சொல்கிறது. கண்டிப்பாக எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நீட்டு ஜேஇ அண்டு 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 2 கோடி மக்கள் எழுதுகிறாங்க. நீங்கள் பொறுமையாக கேல்குலேட் பண்ணி இந்த வருஷம் குரூப் 4 எவ்வளோ எழுதினாங்க, குரூப் 2 எவ்வளோ எழுதினாங்க, 6th ஸ்டாண்டர்ட் பசங்க எவ்வளோ எழுதினாங்க, 7th எவ்வளோ எழுதினாங்க, 8th எவ்வளோ எழுதினாங்க, 9th எவ்வளோ எழுதினாங்க, 10th எத்தனை பசங்க எழுதினாங்க, எல்லா ரெக்கார்டும் கவர்மெண்ட்டில் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நீங்கள் அந்த ரெக்கார்டில் பார்த்தா கூட தெரியும். மொத்தமாக கேல்குலேட் பண்ணி நியர் தென் ஒரு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் எஸ்எஸ்சிலேருந்து சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து எல்லாமே சொல்கிறேன். குறைஞ்சி 2 கோடி பேர். இந்த 2 கோடி பேர் ஒரு வருஷத்துக்கு 2000 குறைஞ்சபட்சம் தான் நான் செகண்ட் ஹேண்டில் சொல்கிறேன். புதுசுனா 6000. அதுதான் அது அந்தந்த கார்பரேட்காரங்க அந்தந்த கம்பெனிக்காரங்க விற்கிறாங்க. அவங்க வளர்ச்சி அடையட்டும். அவங்க வளர்ச்சி அடையத்துக்காக அதான் சொல்கிறேன். 5000 பசங்களை ஒரு ஸ்கூலில் சேர்க்குறாரு. 5000 பசங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்கிட்டாருன்னு நம்ம ஃபோக்கஸ் மைண்டு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கு. ஐயோ இந்த காலேஜில் இவ்வளோ வாங்கிட்டாங்க, இந்த ஸ்கூலில் இவ்வளோ வாங்கிட்டாங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க ஒருத்தங்கிட்ட இவ்வளோ வாங்குறான், அதுக்கு 6 சப்ஜெக்ட்டு, அந்த 6 சப்ஜெக்ட் கைடுன்னு இவன் விற்று அந்த 5000 × 6 30,000 பேர்கிட்ட இவன் சம்பாதிக்கிறான். அதே ஆத்தர் வருஷம் பார்த்தீங்கன்னா அட்டை மட்டும் கலர் மாறும், ரேட்டு மாறும், உள்ள கண்டென்ட் எல்லாம் ஒன்று தான். இப்போ நீங்கள் இது மாதிரி செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப்பு இந்த மாதிரி லைப்ரரிஸ்லாம் கொண்டு வந்துட்டிங்கன்னா நிறைய பேர் சென்னை சிட்டியில் தமிழ்நாடு அரசாங்கமே லைப்ரரி வச்சுக்கலாம். அந்த லைப்ரரியில் இப்போ இந்த வருஷம் ஸ்கூல் படித்த 6th-லேருந்து 12th முடித்த பசங்க டிசி வாங்க போகும்போது அந்த ப்ரமோஷன் கார்டு அந்த ப்ரமோட் ரெக்கார்டு அது மார்க் லிஸ்ட்டு வாங்க போகும்போது பழைய படித்த புக்ஸ் எல்லாமே அந்த ஸ்கூலில் ரிட்டர்ன் பண்ணுங்க. இதை நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க. பட் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லும்போது ஓப்பனாக சொல்லேனே, நம்ம மாண்புமிகு சிஎம் ஐயா அவர்கள் இதை சொன்னார்னா
எந்த பசங்களும் கேட்காம இருக்க மாட்டாங்க. எல்லோரும் படிச்சுட்டு அந்த பசங்க திருப்பி அந்த புக்ஸ் அந்த ஸ்கூலில் கொடுத்துட்டு அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் அந்த புக்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா அரசாங்க லைப்ரரியில் கொடுத்து அரசாங்க லைப்ரரியில் அடுத்த வருஷம் படிக்கிற பசங்க எல்லோரும் ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க, சாரி இந்த கைடு எல்லாம் வாங்கிக்கோங்க. புக்ஸ் எப்படி அரசாங்க செலவு கொடுத்துட்டு சில பேர் புக்கு வெளில வாங்கினா நீங்கள் அங்கே கூட வாங்கிக்கலாம் அப்படின்னும் போது இந்த மாதிரி 50 ரூபா 80 ரூபான்னு அரசாங்கம் கொடுக்கும்போது குறைஞ்சபட்சம் வருஷம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் 2000 ரூபாய் அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. 2 கோடி பேர் 2000 ரூபாய் 5 வருஷம் ஆட்சி. அப்போது 5 வருஷம் இன்ட்டு 2 கோடி 10 கோடி பேர், மொத்தம் 10 கோடி பேர் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒருத்தர்கிட்ட குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேங்க 2000 ரூபாய் செலவு ஆகுதுங்க. கம்பல்சரி 6000 ரூபாய்க்கு மேலே ஆகுங்க. அரசாங்கம் 2000 ரூபான்னு வாங்கினா கூட அந்த பேரண்ட்ஸையும் நீங்கள் அரசாங்கம் காப்பாற்றுறீங்க. இந்த காயலாங்கடைக்காரங்களுக்கு ஒரு வருமானம் வருது. இந்த ஸ்கூல் பசங்க நீங்கள் 30 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு பசங்களுக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள், எல்லா பசங்களுக்கும் நாட்டுப்பற்று கண்டிப்பாக இருக்குது. இந்த என் நாட்டுக்காக நான் படித்த புக்ஸை கொடுக்குறதுல நான் குறைஞ்சிட போகிறதுல நிறைய பேர் கொடுப்பாங்க. நீங்கள் அரசாங்கமே டிவியில் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுங்களேன். இது அரசாங்கத்தில் நம்ம இவங்க மட்டும் முடிவு பண்ண முடியாது. எதிர்கட்சியிலையும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இது தவிர இருக்கிற மற்ற அரசியல்வாதிகள் இந்த சினிமா பிரபலம் எல்லாருமா சேர்ந்து ஒரு காம்பேக்டாக போயிட்டாப்பா எல்லோரும் படிக்கிற புக்ஸை தூக்கி போடாதீங்க, கிழிச்சு போடுறதை விட இதெல்லாமே நீங்கள் லைப்ரரியில் கொண்டு போய் சேருங்க. இந்த லைப்ரரியில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுனால நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு இத்தனை 1000 கோடி வருமானம் வந்தது. இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் சொல்லும்போது 3 ஆட்சிக்கு 3-5 வருஷம் வச்சுக்கோங்களேன், இந்த 10 லட்சம் கோடி 12 லட்சம் கோடி கடன் முடிஞ்சிடும். பொறுமையாக கணக்கு போடுங்க, இந்த அமௌண்ட் முடியுதா இல்லையான்னு பாருங்கள். அதே சமயத்தில் வருஷம் ஒரு 18,000 கோடி நம்ம வட்டி கட்டுறோம் பார்த்தீங்களா. நான் இந்த வாங்கின கடனுக்கு 14,000 சில்லறை கோடியோ 18,000 கோடியோ நம்ம வட்டி கட்டுறாங்க. இந்த 14,000 கோடி அப்போ ஃப்ரீ ஆகிடுது. ஆஃப்டர் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நாம் கஷ்டப்படலாம், அடுத்த தலைமுறை கஷ்டப்படக்கூடாதுல்ல. அப்போ இந்த 18,000 கோடி அதே படிப்புலேருந்து எடுத்து தானே கொடுக்குறோம். எல்லா ஸ்கூல்லேயும் எல்லாமே ஃப்ரீ. அரசாங்கம் மதுபானத்தை எடுத்து நடத்தும்போது கல்வித்துறையை அப்படியே ஃப்ரீயாக கொண்டு நடத்துறதுக்கு இது ஒரு வழியாகும் இல்லைங்க. இப்போ உங்களுக்கு அரசாங்கத்துக்கு எந்த செலவுமே இல்லை கிடையாது. இது மெயினாக சொல்ல வேண்டியது தனி மனுஷனோட கடனை அடைக்கிறதுக்கு பிரச்சனை கஷ்டப்படுறவனுக்கு சொல்லிச்சு. தனி மனுஷன் ஃப்ரீ ஆகும்போது நாட்டு மக்களுக்கும் ஃப்ரீ ஆகணும்ல. இப்போ நான் பேசுகிற வீடியோ ஏதாவது அரசியல்வாதி கண்ணில் பட்டோ அல்லது ஏதாவது ஒரு பெரிய அதிகாரிகளோட கண்ணில் பட்டு இந்த பேர் புகழ் எல்லாமே கூட நீங்களே எடுத்துக்கோங்கப்பா, 5 பைசா வேணாம். ஆனால் என் நாடு கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நான் நிறைய கடன் பட்டுட்டேன். ஐயோ எனக்கு அது போதும்பா. ஸோ இந்த கடன் இல்லாமல் நம்ம நாட்டை மாற்றுறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு பின்னு ஒரு அணில் மாதிரி அணிலாக கூட இந்த காலத்தில் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. ராமர் உதவின அணிலை பற்றி நான் சொல்கிறேன்ப்பா, நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்க போகிறீங்க. எனக்கு கண்டிப்பாக விஜய் தான் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும், வேறு வழி இல்லை. ஸோ இப்போ சொல்ல வந்து இது மாறிட வேண்டாங்க ப்ளீஸ். நாட்டோட கடனே இது அடைக்க முடியல. நாடு நல்லா இருந்தால் இப்போ அதே மாதிரி நான் இந்த லைப்ரரியில் இருக்கிற சில புக்ஸ்லாம் படித்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த யோசிக்கிற 250 விதமான ஐடியாஸும் இருக்குது. எல்லா ரீசைக்கிளிங் பொருள்களும் இன்றைக்கி காயலாங்கல்ல பித்தளை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஏன்னா நான் கண்ணில் எதை பார்க்குறேனோ அதை வச்சு ஒரு கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஷேர் மார்க்கெட்டில் என்ன ரேட்டில் இருக்கோ அந்த ரேட்டுக்கு கீழே தான் இவங்க எடுக்கிறாங்க. இப்போ உங்கள் வீட்டிலேருந்து அவங்க ஒரு கிலோ 500 ரூபா 600 ரூபா அப்படின்னு ஒரு கிலோ எடுக்கிறாங்கன்னா காப்பர் நான் சொல்கிறது அவங்க 1200 வரைக்கும், இந்த ரேட் 1100 சில்லற அந்த ஷேர் மார்க்கெட்டில் காமிச்சிடும். ஆனால் அது ஒவ்வொரு பொருட்களோட வேல்யூன்னு ஒன்று இருக்குங்க. இப்போ இருக்கிற உண்மையை சொல்லுங்கள், ஒரு போன வாரத்தில் ஒரு கடையில் எடுக்கும்போது ஒரு 2 வாட்ச் அங்கே கீழே கிடக்குது. இது என்ன நான் அது வேஸ்ட்டுங்க, அது குப்பையில் அது தூக்கி தானே போடும், அதெல்லாம் இடைக்கு போகாதுங்க. நான் இதுக்கு நான் காசு கொடுத்துட்டு எடுத்துக்கிறேன். 30 ரூபா அதே 30 ரூபா கொடுத்துட்டு ஒரு வாட்ச் எடுத்தேங்க. அந்த வாட்சை எடுத்துன்னு வீட்டுக்கு வந்து திறந்து பார்த்தா ரொம்ப அழுக்காது. திறந்து பார்த்தா அது ரேடோ. அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏரியாவில் இல்லை. பட் உள்ளே வந்து என்ன சொல்கிறது 14 கேரட் கோல்டு பிளேட்டட் இங்கே வச்சுருக்காங்க. அப்போ ஏன்னா இப்போ வீடியோ வரைக்கும் எழுந்து போனால் எடுக்க முடியாது. ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய பொருளுங்க எல்லாமே காயலாங்கல்ல இருக்குது. தேவையில்லாமல் காசு கொடுத்து உலகத்தில் ஓப்பன் பண்ணுங்க. எல்லாமே செகண்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. நிறைய பேர் பிராண்ட் நியூ வந்து அந்த பிராண்டுன்னு போயிட்டு தான் கார்பரேட் கீழே நம்ம நிற்கிறோமே தவிர
கிடைக்கிறத நம்ம வாழ்ந்து ஒரு காலத்தை வாழ்ந்த முடியுங்களா? நிம்மதியான வாழ்க்கை அதெல்லாம். இப்போ நான் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் பொருள் தாங்க. செல்ஃபோன் மட்டும் புதுசாக, ஏன்னா அது கம்யூனிகேஷன். மீதி எல்லாமே வண்டி இருக்கட்டுமே எதுவாக தேவைன்னு வச்சு தான் எடுக்க போகிறோம். அன்னெசரி அந்த காஸ்ட்டை வேஸ்ட் பண்ணுறத இப்போ இந்த மாதிரி செலவு பண்ணுற காசை உங்கள் பசங்களுக்குன்னு எஸ்ஐபியில் போட்டு பாருங்கள். இப்போ அடிப்படையாக ஒரே சின்ன ஒரு கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் உங்கள் பசங்களுக்கு 50,000 ஸ்கூலுக்கு கட்டுற, காலேஜ் கட்டணம். சில பேர் 2 குழந்தைங்க, சில பேர் 3 குழந்தைங்க இருக்கலாம். இப்போலாம் அவ்வளோதான் இருக்குது. சில பேர் ஒரு குழந்தை இருக்கலாம். இப்போ இவங்க 50,000 1,00,000 50,000 1,00,000 செலவு பண்ணுற காசை 18 அவங்களோட 21 வயசு வரைக்கும் கால்குலேட் பண்ணிங்கன்னா இது எஸ்ஐபியில் அவங்க பிறந்ததுலேருந்து அதே ஃபண்ட் அப்படியே இங்கே எஸ்ஐபியில் போட்டு வர மாதிரி ஒரு கணக்கு போட்டுப்பாங்க. 1 கோடி சில்லற உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கும். 1 கோடி ரூபாய் அவங்க கையில் பணம் இருக்கும்போது உங்கள் பையன் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல உழைச்சி, அதாவது இன்றைக்கி அந்த உழைப்புக்காகவும் எனக்கு வேலை கிடைக்கலன்றதுனாலே பல குற்றவாளிகளாக மாறுறாங்க பசங்கள்லாம். அவனை படிக்க வைக்கிறது மட்டும் நம்ம கடமை கிடையாதுங்க. அவனை நல்லபடியாக அவன் வாழ்க்கையில் வாழ வைக்க வேண்டியதும் நம்ம கடமை. அது இப்போ அவங்க அந்த மாதிரி போகிறதுக்கு கூடாதுன்னா நாம் அவங்களுக்கு சேர்த்து வச்சுருக்கணும். இப்போயும் ஒன்றும் கெட்டு போகலங்க. ஒரு 50 வயசுக்காரங்க இதை பார்க்குறீங்களா? 40 வயசு, எனக்கு 50 வயசு தான்ப்பா. 60 வயசு ஆகிறவங்க கூட உட்காந்த இடத்துல என் வீட்டிலே ஒரு பொருள் இருக்குது, 24 மணி நேரம் வீடு திறந்துருக்கும். 30 ரூபாய்க்கு நான் வாங்கின பொருள் 1 வருஷத்துக்குள்ளே விற்றுரும். எப்படி இருந்தாலும் 1 வருஷத்துக்குள்ளே சும்மா வச்சுருக்கிறத புக்காக இருந்தாங்கன்னா யாருக்கு எங்கேயா தேவைப்படும் அவங்க தேடி வந்து எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் இந்த கூகுள், அப்புறம் இந்த ஜஸ்ட் டயலு, இது மாதிரி சில இதெல்லாம் ஆப் இருக்குது நிறையா. அதில் மாதிரி இதெல்லாம் போட்டு விட்டுட்டிங்கன்னா இருக்கிறதுக்கு வியாபாரமும் பார்க்கலாம், மனசு நிம்மதியாக வாழலாம். நான் மெயினாக பண்ண வேண்டியது இந்த நாட்டுக்காக சொல்ல வந்தது. இந்த ஐடியா எல்லாமே ஓப்பனாக சொல்கிறேன். இது மாதிரி ஒரு 4 ஐடியா வச்சுருக்கோம். இந்த அவர் ஏன் வாங்கினார், அவங்க என் பேர் 5 லட்ச ரூபா கடன் இருக்குல்ல. இப்போ என் ஒய்ஃபு, என்னோட 2 பசங்க, நாங்கள் 4 பேர் 20 லட்சம் கடன் இருக்குது. இன்றைக்கி அரசாங்கம் இந்த காரியத்தை நான் எடுத்து நடத்தி ஒரே மாதத்தில் ஒரே வருஷத்தில் இது பண்ண முடியாது. ஒரு 3 ஆட்சி மாறினா கூட இந்த ஒரு சப்ஜெக்டில் பாதி கடனாவது அடையுதில்ல. இந்த 4 வருஷம் ஆட்சியில் இப்போது ஒரு மாதம் தான் இருக்குது, இவங்க வந்து 2 மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 4.25 வருஷத்தில் இத்தனை கோடி இதில் வருமானமாக வருதில்ல. இந்த வருமானம் வந்து இதை நான் கடன் அடைக்கிறேன்னா இப்பயும் சொல்கிறாங்க, என் கடையில் அத்தனை புக்கு இந்த அரசாங்கத்தை நான் தந்துடுங்க. ஏன்னா நாட்டோட கடன் அடைச்சோம். நம்ம பிறந்தோம், சாப்பிட்றோம், போகும்போது எதுவும் எடுத்து போட்டுருவோம். ஆனால் ஏதாவது ஒருத்தருக்கு எதுக்காவது நல்லதுக்கு எதுக்காவது ஒன்று பண்ணிட்டா கூட வச்சுக்கோங்களேன், அது நம்ம ஆத்மாவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஸ்வீட் கொடுத்தா மாதிரி. வேறு யாருக்கும் எதுவும் தெரியணுன்ற அவசியம் இல்லை நமக்கு. இதை யார் பார்த்தாலும் சரிங்க, உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு கடன் இல்லாமல் இருங்க. நாட்டில் கடன் இல்லாமல் வாழறதுக்கு உங்கள்கிட்ட, ஏன்னா நான் வந்து 12ஆம் கிளாஸ் படித்தவன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன், அந்தளவுக்கு ஞானங்கள்லாம் இல்லை. அவனை நம்பி மட்டும்தான் இருக்கும். அவர் கொடுத்த அந்த ஞானத்தில் நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லும்போது, உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ ஐடியாஸ்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள். முதல்ல அதே மாதிரி அரசாங்கத்தையும் ஒன்று சொல்கிறேங்க, மனுஷங்க பயத்துலேயும் பதட்டத்துலேயுமே வாழறாங்க. ஒரு கண்ணில் பார்த்ததை நம்ம பண்ணுற ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் பேக்கு. இப்போ ரைட் நோ நான் இருக்கிறது வந்து கோம்பேட் ஏரியா. பட் இந்த ஏரியாவில் 40 இயர்ஸ் பேக் எப்படியோ இருந்தது. அங்கே பாம்பு கேம்பு அப்படி இப்படிமா இருந்தது. இப்போ அப்போனா பாம்பு கொத்தினோடனே செத்துறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பசங்க படிக்கும்போது இந்த ஐஏஎஸ் புக்ஸ் இதெல்லாம் வாங்கி நான் பார்க்கும்போது பார்த்தா 300 வகையான பாம்புகள் கிட்டத்தட்ட விஷமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதில் வந்து 6 வகை நம்ம தான் நம்ம சவுத் ஆசியா நம்ம சைடில் இருக்குது. அதுலேயும் மீதெல்லாம் கடல் சைடு தான் இருக்குது. கடல் உள்ள 6 வகையான பாம்பு தான் நம்ம சைடில் இருக்குது. மீது எல்லாமே விஷம் இல்லை. இந்த பாம்பு கொத்துறவங்க அந்த பயத்துலேயும் பதட்டத்துலையும் அவன் இறந்தானே தவிர அந்த விஷத்தினால அவன் சாகலை. நிறைய பேர் அப்போலாம் முன்னாடி. இப்போலாம் நல்லா பாருங்களேன், ஒரு நாய் தெருக்கு அடிக்குதுன்னு 30 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பார்த்துருக்கீங்களா? பேப்பரில் வந்திருக்காது. ஏன்னா இப்போ இந்த மாதிரியான காரியங்கள் ஏன் நடக்குதுன்னு நல்லா கணக்கு போட்டு பாருங்கள். பின்னாடி கார்பரேட் தான் இருக்குங்க. இந்த ரேபிஸ் இன்ஜெக்ஷன் 2000 ரூபாய், இதை நீங்கள் 6 போடணும். ஒரு வருஷத்துக்கு 1800 கோடி டிரான்சாக்ஷன் ஆகுது. அந்த நாயை அடித்தா கேஸ் ஆகுது. ஏங்க பாம்பை உங்களை கொத்த வருதுன்னு நீங்கள் பாம்பு உங்களை கொத்துறது முன்னாடி அடித்து சாகடிச்சு போஸ் எடுத்து கொடுத்தா கூட கேஸ் வரல. நாயை அடித்தா ஏங்க கேஸ் வருது? அந்த பயமுறுத்துறீங்களே, நாய் கடிச்சு ரேபிஸ் இன்ஜெக்ஷன்
பாம்பு கடிச்சு சாவறோன்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் ரேபிஸ் இன்ஜெக்ஷன் இப்போ +2 படிச்ச எனக்கு தெரியுது. பாம்பு கடிச்சா என்ன மருந்துன்னு ஒரு பிகாம் படித்தவங்க, ஒரு சிஏ படித்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அந்த மருந்தோட பேர் வெளில வரல? எல்லா இடத்துலையும் பின்னாடி இருந்து உங்களுக்கும் சொல்கிறேன். இப்போ எனக்கு நான் சொன்னதாங்க, என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாமே எனக்கு தெய்வம் மாதிரி. ஒவ்வொரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களும் உங்களுக்கு எல்லாம் பண்ணுவோம். உங்களுக்கு நாங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு நாங்கள் தான் தெய்வம். எங்களையே பயமுறுத்திலே வாழ்க்கை வாழ வைக்காதீங்க. ஏன்னா உலகமே மோசமாக இருக்குது அங்கங்கே. நீங்களும் போகும்போது எதையும் எடுத்துன்னு போக போகிறதில்லை. என்னமோ நான் மட்டும் இதை பேசிட்டு இவருக்கு இதை நான் ஓப்பன் சப்ஸ்கிரைபர் அந்த யூடியூப்பில் ரொம்ப வருஷமாக அது 2011 ஒரு பைசாக்கு வந்தது கிடையாது இதுலேயும். ஸோ முடிஞ்சால் இது ஒன்று பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ வேணா போகிறேன். இதான் என்னோட ஓப்பன் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோங்க இது மாதிரி நிறையா நல்ல வீடியோ போடுறேன். உங்களுக்கும் இன்கம் வர மாதிரியும் ஞானமாக இருக்கிற மாதிரியும். ஃபஸ்ட்டு ஆண்டவன் கூட சேர்ந்து அவனும் பிரிக்க வேண்டாங்க. நாங்கள்லாம் நான் கன்வெர்ட்டட் கிறிஸ்டின், பை பர்த் ஐயங்கார், கன்வெர்ட்டட் கிறிஸ்டின். நிறைய பேர் என்னடா பிராமணன் இப்படி மாட்டேன். எனக்கு ஃபேமிலியில் திட்டத்துக்கு அவங்க உரிமை இருக்குது. நான் முதியோர் இல்லம் நடத்தினேன். நான் பிறந்ததுலேருந்து இது ஆச்சாரம் இது தொடாத அப்படி இப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. நான் ஒரு முதியோர் இல்லம் நடக்கும்போது ஒரு பாட்டி பாத்ரூம் போவாங்க, ஒரு தாத்தா இந்த சைடு டாய்லெட் போவாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 68 பாட்டிங்க என்னோடய ஆசிரமத்தில் நான் வச்சு ஆண்டவன் வச்சு என்னை நடத்தினேன். அந்த இடத்துல எனக்கு தேவை பொறுமை, சகிப்புத்தன்மை. அந்த பைபிள் எடுக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அதே சமயத்தில் ஸ்டாண்டர்ட்லேயும் சரி இதுதான் இது இதெல்லாம் சாத்தாங்க. அதெல்லாம் ஏகன் ஒன்று. 1000 பேர் 1000 சொன்னாங்க. என் மனசாட்சி எனக்கு என்ன சொல்லுதுன்னா ஒன்று கற்றுக் கொடுக்கும். எல்லாமே ஒவ்வொரு இடத்துல குரு, அவ்வளோதான். ஏகன் ஒன்று. ஆனால் அப்போ சிவ வாக்கியர் அவரே சொல்லியிருக்கார், தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவான் தான் சொன்னார். எந்நாட்டவர்க்கும் சிவனேன்னு அவனு சொல்லலை. ஏசு கிறிஸ்துவும் எந்த இடத்துலையும் நான் தான் இறைவன் அப்படின்னு அவரும் சொல்லலை. எந்த இடத்துலையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலும் ஏகன் ஒன்று. அந்த ஏகனை தொடரணுன்னா ஏகன் உன்னுள் இருக்கும் அவர் தான் அவருக்குள்ளே இருக்கார். இருக்கிற எல்லா மக்கள்களையும் உன்னை ஏமாத்தினவனை கூட்டியும் அதே சிவன் தான் இருக்காரு. அது அவன் குணாதிசயம். மனுஷனாக பிறந்து இவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் பண்ணுறான்னா அவன் குணாதிசயம் மாறினா தான் முடியும். அந்த குணாதிசயம் மாற்றத்துக்கு அவங்ககிட்ட வேண்டணும். குணாதிசயம் மாறினா அவன் இறைவன் ஆகிடுவான். அவனை இறைவன் நாக்க விடாதபடி தான் காலமும் நேரமும் தடுப்பு. ஸோ தீர்த்து சொல்லுங்க. நல்லா பசங்களை வளர்க்கறதுக்கு முன்னாடி கஷ்டத்தையும் சொல்லி வளங்க. கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி நிறையா வருமானம் இருக்கிற வழியெலாம் இருக்குது. 30 ரூபாய்க்கு ஒரு பொருள் ஒரு நாளைக்கு 10 கிலோ 300 ஆகுது. 300 கொடுத்து வாங்கின பொருள் அதுலேருந்து 2 புக்கு ஒரே ஒரு புக்கு அப்படி விற்றாலே அந்த 300 உங்களுக்கு வந்துடும். மீதி எல்லாமே உங்களுக்கு அசட்ஸு. 2 வருஷம் நான் கஷ்டப்பட்டேங்க. இப்போ மாதம் ஆனால் 50,000 75,000 அப்படி இப்படி வந்துட்டுருக்குது. இருக்கிற ஃபேக்ட்ரியும் சொல்கிறேன். அது மாதிரி உங்களுக்கும் ஒரு வருஷமாவது ஆகும். எடுத்தோடனே ஓப்பன் ஆகிட முடியாது. ஆனால் உங்களால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனதில் எனக்கு அது பெரிய சந்தோஷம். நிறைய பேருக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். போஸ்டிங் எடுத்திருக்காங்க. அவங்க அந்த போஸ்டிங் எடுத்துகிட்டு அந்த வேலை செஞ்சாலும் சரி எனக்கு அந்த முகம் மறந்துடும். ஆனால் அவங்க என்ன மறக்க மாட்டாங்கல்ல. அது அந்த இடத்த இருந்து பாருங்களா, அது சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அந்த சில பேர் சொல்லுவாங்க 200 இருக்குங்க, 2 புக்கு வேணும், ஆனால் ஒன்றுத்துக்கு நான் கற்றுக்க ஒன்று இல்லைன்னு. நான் என்னங்க 15 ரூபாய்க்கு தான் நான் எடுத்தேன். அது உண்மையாக பொய்யான்னு பார்ப்பேன். ஒருவேளை அவங்க பொய் சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதில் சில பேர் பார்த்தாலே தெரியும். ஆனால் பையன் நல்லா பிடிப்பான். அப்போ என்ன பண்ணுவேன், 2 புக்கையும் வச்சுக்கூடா. எனக்கு அதுலேயே ஃபேன்ஸ் நிறையா, பசங்க ஃபேன்ஸ்லாம். ஸோ நமக்கு சுற்றி படிக்கிற பசங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா கிடைக்கும். அந்த வயசாக அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட்ட சேருங்களேன், அது ஒரு தனி சுகமாக இருக்கும். இப்போ குறைஞ்சபட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பேருக்கு மேலே இருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ அவன் 12th வந்துட்டானா, 12th முடிச்சிட்டான், காலேஜ் போனாலும் இங்கிட்டு தான் வருவான். ஆனால் இந்த புக்கு வந்துருச்சானா அப்படின்வான்.
அவன் அந்த இது மாறாமல் ஓடிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்ன்றவன், அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப் தானே. சரி, அதான் பிரதர், வாழ்க்கையில் கடன் இல்லாமல் வாழறதுக்கு கலியுகத்தில் பண யுகமாக மாற்றலாம். ஞானவானாக இருந்தால் அது உங்கள்கிட்ட இருக்குது. நான் ஒரு மாதிரி அடிக்கடி வீடியோ போடுறேன். தயவுசெய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது உபயோகமாக இல்லாட்டா கூட யாருக்காவது உபயோகமாக இருக்கும் சொல்ல முடியாது. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இது நிச்சயமாக உபயோகமாக இருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. என் நாடு கடன் இல்லாமல் வாழும். நானும் ஒரு நாள் கடனில் அடைச்சிடுவேன். பாய்.